இந்த சாஃப்ட்வேரில் ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், அதுவே என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணும். ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸில் யூஸ் பண்ணியிருக்கோம், மார்க்கெட்டோட ஃப்ளோவோட இருக்க மாதிரி. மார்க்கெட் இப்போ மேலே ஏறுது அப்படின்னா கால் ஆப்ஷனில் எடுக்கும், அதே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்குது அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷனில் எடுக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே டிசைட் பண்ணிடும். அதாவது மார்க்கெட் 9:15 இப்போ ஓப்பன் ஆகுது, 9:20 இது டிசைட் பண்ணிவிட்டு நமக்கு என்ட்ரி எடுத்துரும். 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஆஃப்டர் 10 o'clock உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு போயிடலாம். இதில் டெய்லி காலில் ஒரு ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லாட்டை இதில் ஆர்டராக பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க 50,000 வச்சுருப்பீங்க, ஒருத்தவங்க 5 லட்சம் வச்சுருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன், லைவ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேடிங் போகுதுன்னு பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதோட ஐடியா கிடைக்கும். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் டெய்லி காலில் இதே மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதில் இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறது, இங்கே செட்டப் பண்ணி தரதுன்னு எல்லாமே கைட் பண்ணுவோம் தான். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ட்ரைனிங் வீடியோ இருக்கும். ஸோ 10 days ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அப்புறம் தான் ரியல் ட்ரேடே வந்து போவீங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைடன்ஸ் இருக்கும் தான். நான் இப்போ ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது பாருங்கள். உங்களுக்கு டவுட்டு இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே சென்ட் பண்ணுறேன், படித்து பாருங்கள். டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆல்கோ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம அமி ப்ரோக்கர் சார்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு டேட்டா ஃபீல்டில் போயிட்டு ஓப்பன் கொடுக்குறோம். ரெண்டுமே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ டேஷ்போர்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணுறோம். அதுக்கு டெலீட் ஆலும் கொடுத்துட்றோம், டேட்டா ஃபீல்டே டெலீட் பண்ணுறோம். ஸோ டெய்லி காலில் இந்த மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு டெலீட் பண்ணுவீங்க. அடுத்து ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணணும். இப்போ கரண்ட்டில் நிஃப்டி மார்ச் மாதம் போகுது, இது 30ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ அந்த நிஃப்டி 30 மார்ச் எக்ஸ்பைரியை நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபியூச்சர் சார்ட்டை. இதை சர்ச் சார்ட் கொடுத்துட்றோம், ஆட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து லைஃப் ஃபீட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பேக்ஃபில் கொடுக்குறோம். இது பேக்ஃபில் கொடுத்தா டேட்டா நமக்கு சார்ட்டில் லோட் ஆயிரும். லாஸ்ட்டாக 23,900 சம்திங்கில் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 23,900 நம்ம இப்போ கால் ஆப்ஷன், 23,900 புட் ஆப்ஷனை ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து வீக்லி எக்ஸ்பைரி தான் பண்ணுறோம். வீக்லி எக்ஸ்பைரி இப்போ 17ஆம் தேதி 17th எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்பைரியை ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே இன்புட்டாக கொடுத்துடணும். மார்க்கெட்டோட ஃப்ளோ பார்த்துட்டு மார்க்கெட் மேலே ஏறினா கால் ஆப்ஷனில் எடுக்கும், கீழே இறங்கினா புட் ஆப்ஷனில் எடுக்கும். இப்போ நான் ஒரு 8:30 இந்த ஆர்டர் நான் பஞ்ச் பண்ணுறேன். 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா அது டிசைட் பண்ணிட்டு என்ட்ரியை எடுக்கும். ஸோ இந்த ட்ரேடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த கால் ஆப்ஷன் சார்ட் வந்து 23,900 17th வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அந்த கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம அதை மட்டும் ஒரு காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி வந்து பேராமீட்டர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக்கில் காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். மறுபடியும் ஃபியூச்சர் சார்ட்டுக்கு வந்துடுறோம். ஃபியூச்சர் சார்ட்டில் பேராமீட்டரில் அங்கே காப்பி பண்ணதை இங்கே ஜஸ்ட்டு பேஸ்ட் மட்டும் கொடுத்துடலாம். கீழே அதே மாதிரி பேஸ்ட் கொடுத்துட்றோம். பேஸ்ட் கொடுத்துட்டு இந்த சீன்றதை பீன்னு மாற்றிக்கிறோம். எப்பயும் மேலே சி இருக்கணும், கீழே பி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை லாட். போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் டிஃபால்ட்டாக 1 லாட் இருக்கும். ஸோ 1 லாட் ட்ரேட் பண்ணலாம், இல்லை 5 லாட் பண்ணலாம். நான் 20 லாட் போடுறேன். இதில் 200 லாட் வரைக்கும் உங்களால் ஆர்டர் பஞ்ச் பண்ண முடியும். ட்ரேட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பை ஓன்லின்னு சொல்லி கொடுத்துட்றோம். நம்ம பண்ணுறது ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் பண்ணுறோம், அதனால் பை ஓன்லி வந்து கொடுத்துட்றோம். அடிஷ்னலாக இந்த ஸ்டாண்டில் டிக் செலக்ட் ஆகிருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்ட்ராடே மட்டும்தான் பண்ணுறோம். இப்போ டேஷ்போர்டில் இதை அப்டேட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் அப்டேட் பண்ணி முடித்தோன்னே ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸோ இது கொடுத்தோன்னே ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். ஒன்ஸ் இது இனிஷியேட் ஆனோன்னே டார்கெட் அமௌண்ட் 10,000 rupees செட் பண்ணி வைக்கிறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு, வெயிட் பண்ணலாம். 10,140 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட்டு இல்லை என்கொயரினா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.